ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெருமாள் ஏன் ஒரு சங்கு வடிவில் இருக்கிறார்? சந்திர பகவானின் சாபம் இங்கே எப்படி தீர்ந்தது? சோழ நாட்டு திவ்ய தேசம், பாகம் 25, தலைச்சங்க நான்மதியம். சந்திரனின் சாபம் தீர்த்த மதி. தட்சனோட சாபத்தால சந்திரன் தன் ஒளியை இழந்து தேய ஆரம்பிச்சாரு. தன் தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இங்க வந்து பெருமாளை நோக்கி தவம் செஞ்சப்போ பெருமாள் தன் தலையிலிருந்த பிறை நிலவை சந்திரனுக்கு கொடுத்து அருளினாரு. அதனாலதான் இங்க பெருமாளுக்கு நான்மதிய பெருமாள்னு பேரு. ஏன் தலைச்சங்கம்? உலகத்திலேயே ரொம்ப சிறந்த சங்குகள் கிடைக்கிற இடம் இதுதான். பார்க்கடல்ல இருந்து கிடைச்ச அந்த புகழ் பெற்ற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு உருவான இடமும் இதுதான்னு சொல்லப்படுது. இங்க பெருமாள் அந்த தலைச்சங்கத்தை கையில் ஏந்தி பக்தர்களுக்கு மங்களத்தை வாரி வழங்குறாரு. மன அழுத்தம் போக்கும் தலம். சந்திரன்னா மனசுக்கு அதிபதி. ஜாதகத்துல சந்திர தோஷம் இருக்கிறவங்க, மன அழுத்தத்தால கஷ்டப்படுறவங்க இங்க வந்து அந்த பெருமாளை தரிசனம் பண்ணா தேஞ்ச நிலவு வளர்ற மாதிரி உங்க வாழ்க்கையும் வளர ஆரம்பிக்கும். அடுத்த பகுதியில 26வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், 276 சிவாலய யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், காசி கயா யாத்திரைகள், ஷீரடி யாத்திரைகள் போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.